السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. आज भी मैं இன்று நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்வின் பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியுள்ள சம்பவங்களை எடுத்துக் கூறுகின்றேன். இவ்வாறு இந்த சம்பவங்களில் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது வாழ்க்கையின் சில அம்சங்களும் தெளிவாக தெரிய வருகின்றது. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை பற்றி இவ்வாறு கூறுகின்றார்கள். நான் அறிவுபூர்வமாக இந்த விஷயத்தை கூறுகின்றேன். நான் ஹஜ்ரத் சாஹிப் அவர்களை, அதாவது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனது தந்தையார் என்பதால் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக எனக்கு 11 வயதான சமயத்தில் நான் இவ்வாறு உறுதியாக எண்ணியிருந்தேன். அதாவது எனது ஆராய்ச்சியில் அன்னார் நவுதுபில்லா பொய்யர் என்று தெரிய வந்தால் நான் வீட்டிலிருந்து வெளியேறி விடுவேன் என எண்ணியிருந்தேன். ஆனால் நான் அவர்களது உண்மையை புரிந்திருந்தேன். அதன் காரணமாக எனது ஈமான் வளர்ச்சியடைந்து கொண்டே இருந்தது. எதுவரை என்றால் அவர்கள் வஃபாத்தான போது எனது உறுதி இன்னும் அதிகமாகிவிட்டது. பிறகு அவர்கள், நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கைகளில் 10 வயதில் பையத் செய்தேன் என்று கூறுகின்றார்கள். நான் அப்போது உணர்வுகளின் ஆறுக்குள் மூழ்கியிருந்தேன். அதனை என்னால் வார்த்தைகளால் கூற முடியாது என்று கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதிலேயே துஆக்களின் பக்கம் எவ்வாறு கவனமூட்டி வந்தார்கள், எவ்வாறு துஆக்கள் செய்வதன் பக்கம் ஆர்வமூட்டினார்கள் என்பதை பற்றி ஓரிடத்தில் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். இறைவனின் தூதரான ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹு தஆலா உஜீபு குல்ல துஆயிக இல்லா ஃபீ ஷுரகாயிக என்று கூறியிருந்தான். அதாவது உமது ஒன்றுவிட்ட உறவினர்கள் தொடர்பாக செய்யப்படும் துஆக்களை தவிர உமது ஒவ்வொரு துஆவையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹ் அவரிடம் வாக்குறுதி அளித்திருந்தான். அவர்கள் கூறுகின்றார்கள், ஹென்றி மார்டின் கிளார்க் அவர்கள் தொடர்பான வழக்கின் போது எனக்கு 9 வயதுதான். அப்போது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் துஆ செய்யும்படி கூறினார்கள். 9 வயதில் என்னிடம் துஆ செய்யும்படி கூறினார்கள். வீட்டில் வேலை செய்கின்ற ஆண்கள் பெண்கள் ஆகியோரிடமும் கூட துஆக்கள் செய்யுமாறு கூறினார்கள். எந்த நபரது அனைத்து துஆக்களையும் ஏற்றுக்கொள்வதாக இறைவன் வாக்குறுதி வழங்கியிருந்தானோ அவர் மற்றவர்களை துஆ செய்ய வைப்பதை அவசியமானதாக கருதுகின்றார். எனவே மற்றவர்களும் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். உஜீபு குல்ல துஆயிக இல்லா ஃபீ ஷுரகாயிக என்ற இந்த இல்ஹாம் தொடர்பாக சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது ஒரு வழக்கு தொடர்பாக அவர்கள் துஆ செய்த போது இறங்கிய இல்ஹாம் ஆகும். அவர்களது குடும்பத்தை சேர்ந்த அவர்களுக்கு நெருக்கமானவர்களில் சிலர் அவர்களது சொத்தில் பங்குதாரராக ஆக வேண்டும் என்பதற்காக இந்த வழக்கை தொடுத்திருந்தனர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரரான மிர்சா குலாம் காதிர் சாஹிப்
தமது குடும்பத்தினர் சார்பில் இந்த வழக்கை தொடுத்திருந்தார்கள். மறுபுறம் அரசாங்கத்தின் ஒரு மேலதிகாரி இந்த வழக்கை சந்தித்தார். அவரும் இவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவராகவே இருந்தார். எவ்வாறு இருப்பினும் மிர்சா குலாம் காதிர் சாஹிப் அவர்களுக்கு வழக்கு நமக்கு சாதகமாக முடியும், சொத்து நமது பிடியில் உள்ளது, அதுவும் பல தலைமுறையாக இது நமது பிடியில் இருந்து வருகிறது, எனவே வெற்றி கிடைக்கும் என்ற உறுதி இருந்தது. ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்ததும் அந்த சமயத்தில் அவர்களுக்கு இந்த இல்ஹாம் இறங்கியது. இதன் பொருள், உமது அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொள்வேன், ஆனால் உமக்கு நெருக்கமானவர்கள் தொடர்பாக செய்யும் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. இதனால் அவர்கள் தங்கள் குடும்பத்தினரிடம் தேவையில்லாமல் இந்த வழக்கில் வழக்கறிஞர்களுக்கு தொகையை கொடுத்து பணத்தை வீணாக்காதீர்கள் என்று கூறினார்கள். ஏனென்றால் வழக்கில் நீங்கள் தோல்வியடைந்து விடுவீர்கள் என்றும் கூறினார்கள். ஆனால் அன்னாரின் சகோதரருக்கு இவ்வழக்கில் வெற்றி கிடைக்கும் என்று மிகுதியான உறுதி இருந்தது. பிறகு கீழ்கோர்ட்டில் வழக்கின் தீர்ப்பு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. பிறகு சீஃப் கோர்ட்டில் மீண்டும் அப்பீல் செய்யப்பட்டது. பிறகு சீஃப் கோர்ட்டில் அவர்கள் வழக்கில் தோல்வியடைந்து விட்டார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் தெளிவாக இதை பற்றி ஏற்கனவே எனக்கு தெரிவித்திருக்கும் போது இவர்களால் எப்படி வழக்கில் வெற்றி பெற்றிருக்க முடியும் என்று கூறினார்கள். இங்கு இன்னொரு விஷயத்தையும் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியுள்ளார்கள். அது துவா பற்றியதாகும். ஆனால் மருத்துவர்களுக்கு அவர்கள் இந்த விஷயத்தை புரிய வைக்கின்றார்கள். இங்கும் ஏதாவது கஷ்டமான விவகாரம் இருந்தால் மருத்துவர்களின் குழு அது பற்றி ஆலோசிப்பதற்காக அமர்கின்றது. பாகிஸ்தானிலும் ஏனைய நாடுகளிலும் இதே போன்ற நிலைமைதான் இருக்கின்றது. ஆனால் சில நேரங்களில் சில மருத்துவர்கள், நாம் ஏதாவது ஒரு நோயாளிக்கு சிகிச்சை செய்கின்றோம் என்றால் நாம் தான் அந்த சிகிச்சையை செய்ய வேண்டும், வேறு எவருடைய ஆலோசனையும் தேவையில்லை என்று கருதுகின்றனர். ஹஜ்ரத் சாரா பேகம் சாஹிபா அவர்கள் ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவி ஆவார்கள். அவர்களுக்கு குழந்தை பிறந்த சமயத்தில் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் இது தொடர்பாக மருத்துவர்கள் ஆலோசனை செய்திருக்க வேண்டும். சரியான சமயத்தில் ஆலோசனை செய்திருந்தால் ஒருவேளை ஒரு உயிரை காப்பாற்றி இருக்கலாம் என்று கூறினார்கள். எனவேதான் அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக கூறியிருந்ததால் அவ்வாறு அவன் அவர்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருந்தும் கூட அவர்கள் மற்றவர்களிடம் துவா செய்யும்படி கூறியிருந்தார்கள். எனவே மற்ற மக்களும் தத்தமது தொழில்களில் எங்காவது அவர்களுக்கு ஆலோசனை பெற வேண்டும் என்ற தேவை இருந்தால், மேலும் துவாக்களின் தேவை இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் அதற்கேற்ப செயல்பட வேண்டும். தன்னை பற்றி ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் நிகழ்ந்த அந்த பயணத்தின் போது டாக்டர் முகமது ஹுசைன் சாஹிப் அவர்களின் வீட்டில் வைத்து டாக்டர் மிர்சா யாக்கூப் பேக் சாஹிப் அவர்கள் ஒரு ஹிந்து பென்ஷனராக இருந்த ஒரு செஷன் ஜட்ஜ் அவர்களின் வருகை தொடர்பாக தெரிவிப்பதற்காக வந்தார்கள். அந்த நீதிபதி ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக வந்திருந்தார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமயத்தில் அவரிடம், நானும் நோயாளியாக இருக்கின்றேன், ஆனால் மஹமூதும் நோய்வாய்ப்பட்டுள்ளார், எனக்கு அவரது நோய் பற்றி மிக அதிகமாக கவலை இருக்கின்றது, நீங்கள் மிகுந்த கவனத்துடன் அவருக்கு சிகிச்சை அளியுங்கள் என்று டாக்டர் சாஹிபிடம் கூறினார்கள். தனது நோயை அவர்கள் மறந்துவிட்டார்கள். ஏனென்றால் இந்த மகன் முஸ்லிம் மவ்ஊதாக வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதியாக ஆகப் போகின்றார் என்று அவர்களுக்கு தெரியும். எனவே அவர்களுக்கு கவலை ஏற்பட்டது. சுவர் தொடர்பான ஒரு வழக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற வழக்காகும். இது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் நடந்தது. இந்த வழக்கில் அவர்களது குடும்பத்தை சார்ந்த எதிரிகள் பள்ளிவாசலுக்கு செல்லும் வழியில் ஒரு சுவரை எழுப்பி வழிபாதையை அடைத்து விட்டார்கள். இதை பற்றி எடுத்துக் கூறியவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் சிறுவனாக இருந்தேன், ஆனால் எனக்கு நன்றாக நினைவில் இருக்கின்றது, எங்களுக்கு நெருக்கமானவர்களில் இருந்தே சிலர் வழிபாதையில் ஆணிகளை நட்டியிருந்தனர். அதன் மூலம் விருந்தாளிகள் தொழ வரும்போது இரவின் இருளில் இந்த ஆணிகளின் காரணமாக அவர்கள் தடுமாறி விழ வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். பிறகு அவ்வாறே நடக்கவும் செய்தது. அந்த ஆணிகளை அகற்றினால் அவர்கள் சண்டை போட ஆரம்பித்து விடுவர். இவ்வாறே எனக்கு நன்றாக நினைவில் இருக்கின்றது, முபாரக் பள்ளிவாசலுக்கு முன்னால் எதிரிகள் ஒரு சுவரை எழுப்பினார்கள். சில அகமதிகளுக்கு இதனால் உணர்வு பொங்கியது. அவர்கள் சுவரை உடைக்க விரும்பினர். ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நமது பணி பொறுமையை கடைபிடிப்பதும் சட்டத்தை பேணி நடப்பதுமாகும் என்று கூறினார்கள்.
பிறகு எனக்கு நினைவில் இருக்கின்றது, நான் சிறுவனாக இருந்தேன். அல்லாஹ்வின் அருளால் சிறுவயதிலிருந்து எனக்கு உண்மையான கனவுகள் வந்தன. நான் கனவில் சுவர் வீழ்த்தப்படுவதை பார்த்தேன். மக்கள் ஒவ்வொரு செங்கலாக எடுத்து எரிந்து கொண்டிருந்தனர். மேலும் இது நடப்பதற்கு முன்னால் சிறிது மழை பெய்திருப்பது போன்றும் தெரிகின்றது. இதே நிலைமையில் நான் கனவில் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் பள்ளிவாசலின் பக்கம் வருவதை பார்த்தேன். அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு கூறப்பட்ட போது சுவர் உடைக்கப்பட்டது. முற்றிலும் கனவில் கண்டது போலவே சம்பவம் நடந்தது என்று முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அன்றைய நாளில் சிறிது மழையும் பெய்தது. திருக்குர்ஆன் தர்ஸுக்கு பிறகு முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருந்த சமயத்தில் அவர்களுக்கு முன்னால் வைத்து சுவர் உடைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. நானும் அங்கு நின்று கொண்டிருந்தேன். இந்த கனவை பற்றி ஏற்கனவே நான் அவர்களிடம் கூறியிருந்தேன். என்னை பார்த்ததுமே முதலாவது கலீஃபா அவர்கள், மியா பாருங்கள், உங்களது கனவு நிறைவேறிவிட்டது என்று கூறினார்கள். பிறகு தனது காலகட்டத்தை பற்றி குறிப்பிட்டவாறு முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்நாளிலேயே எதிரிகள் பள்ளிவாசலின் கதவுகளை அடைத்த ஒரு காலம் இருந்தது. அப்போது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது வீட்டில் திரையை தொங்கவிட்டவாறு மக்களை பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்தார்கள். அதாவது அவர்களை வீட்டுக்குள் நடந்து வந்து பள்ளிவாசலுக்கு கொண்டு வர வேண்டிய நிலை இருந்தது. பலரும் மேலே சென்று அங்கிருந்து வருவர், அதாவது மிகவும் சுற்றி வர வேண்டியது இருந்தது. ஒரு வருடம் அல்லது 6 மாதங்கள் வரை இந்த வழி அடைக்கப்பட்ட நிலையில் இருந்தது. இறுதியில் வழக்கு தொடரப்பட்டது. இறுதியில் சுவரை வீழ்த்துவதற்கான வழிவகைகளை அல்லாஹ் செய்தான். இப்போது காதியான் செல்பவர்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வின் அருளால் மிகவும் விசாலமான வழிபாதை அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. குழந்தைகளின் உள்ளத்தை மகிழ்விப்பது தொடர்பாக ஒரு சம்பவத்தை அதற்கு முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். எனக்கு எனது சிறு வயதில் நடந்த விஷயம் நினைவில் இருக்கின்றது. எங்களது தாயார் சில சமயங்களில் மிகவும் கோபமுற்று இவரது தலை மிகவும் சிறிதாக இருக்கின்றது என்று கூறுவார்கள். அதாவது அதற்கு இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹை பற்றி இவ்வாறு கூறினார்கள். எனக்கு நினைவில் இருக்கின்றது, அப்போது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இதில் ஒன்றுமில்லை, ராட்சிகன் என்ற ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர் இருந்தார். அவரது திறமை பற்றிய பேச்சு முழு நாட்டிலும் இருந்தது. அவரது தலையும் மிகவும் சிறிதாகத்தான் இருந்தது என்று கூறினார்கள். தொடர்ந்து கூறினார்கள், பெரிய தலை யாருக்கு இருக்கின்றதோ அவர் அறிவாளியாவார் என்பதற்கு அது ஆதாரம் அல்ல. எந்த நபர் தனது சந்ததிகளை அறிவு மற்றும் இறைஞானத்தை பெறுவதிலிருந்தும் விலக்கி வைக்கின்றாரோ அவரது தலை பெரிதாக இருந்தாலும் கூட அவர் அறிவற்றவரே ஆவார். எந்த நபருக்கு இறைவன் மற்றும் தூதர் யார், குர்ஆன் என்ன என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவில் உள்ள மூளை இல்லையோ அவர் என்ன இறைஞானத்தை பெற முடியும்? எனவே அசல் விஷயம் என்னவென்றால், நாம் அல்லாஹ் மற்றும் தூதர் கூறுகின்ற கட்டளைகளை புரிய வேண்டும், அவற்றை சிந்திக்க வேண்டும், திருக்குர்ஆனை புரிய வேண்டும். இதுவே உண்மை நிலையாகும். இதன் மூலமே மூளை ஒளிபெறுகின்றது. அரசாங்கத்துடன் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வது தொடர்பாக அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், நான் சிறுவனாக இருந்த போது, அப்போதுதான் எனக்கு உணர்வு தெரிந்த அந்த சமயத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நாவிலிருந்து அரசாங்கத்தின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளையை கேட்டேன். இந்த கட்டளையை பேணுவதில் எந்த அளவு உறுதியாக நான் நிலைத்திருந்தேன் என்றால், நான் ஆழமாக நட்பு வைத்திருந்த எனது நண்பர்களிடம் கூட இது தொடர்பாக கருத்து வேறுபாடு கொண்டிருந்தேன். இதுவரை என்றால் எனது ஜமாத்தின் தலைவர்களுடனும் கூட இந்த விஷயத்தில் எனக்கு கருத்து வேறுபாடு இருந்து வந்தது. சிலருக்கு இந்த விஷயத்தின் காரணமாக நாம் அரசாங்கத்தின் கட்டளையை ஏற்கக்கூடாது என்று விவாதம் செய்வதில் பேரார்வம் இருக்கும். ஆனால் ஷரியத்தை பின்பற்ற முடியாத அளவில் அரசாங்கம் தடை விதித்தாலே ஒழிய மற்ற எல்லா விஷயங்களிலும் அதற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். பிறகு மேலும் விளக்கியவாறு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், பிரிட்டிஷ் அரசாங்கம் கூட அல்லாஹ்வின் தரப்பிலிருந்தும் ஒரு அருட்கொடையாகும். இதற்கு ஆங்கிலேய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் மிகவும் நல்லவர்கள் என்றும் அவர்கள் இஸ்லாத்தின் போதனைக்கு அருகில் இருக்கின்றனர் என்றும் பொருள் அல்ல. இவர்களிலும் அநீதி இழைக்கக்கூடியவர்கள், பிறரது பொருள்களை அபகரிப்பவர், குழப்பவாதி, தீயவர் மற்றும் எல்லா விதமான தீமைகளையும் தன்னகத்தை கொண்டுள்ள மக்கள் இருக்கத்தான் செய்கின்றனர். இப்படிப்பட்டவர்கள் மற்ற சமுதாயங்களிலும் உள்ளனர். இவர்களிலும் நல்லவர்கள் இருக்கின்றார்கள், மற்ற சமுதாயங்களிலும் இருக்கின்றனர். அருட்கொடை எதுவென்றால், இந்த அரசாங்கம் தனிப்பட்ட நபர்களின் சுதந்திரத்தில் மிகவும் குறைவாகவே தலையிடுகின்றது. அது எந்தெந்த விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கின்றதோ அவற்றில் இஸ்லாத்தின் போதனையை நிலைநாட்டுவதற்கான சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கின்றது. எனவே இது இறைவனின் அருளாகும். அவன் அத்தகைய ஒரு சமுதாயத்தை நமக்கு நியமித்துள்ளான். இது இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி இருந்து வந்த காலத்தில் அவர்கள் கூறிய வார்த்தைகளாகும்.
தொடர்ந்து அவர் கூறுகின்றார்கள், இந்த அரசாங்கம் தனிப்பட்ட நபர்களின் விவகாரங்களில் மிகவும் குறைவாகவே தலையிடுகின்றது. இங்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு நமது மாநாடு நடைபெற்றது. அப்போது ஒரு பத்திரிகை நிருபர் என்னிடம் இங்கும் அதே நிலைமைதான் இருக்கின்றது என்று கூறினார். நான் அவரிடம், மார்க்க விவகாரங்களில் இந்த அரசாங்கம் தலையிடுவதில்லை, எனவே பாகிஸ்தான் மற்றும் வேறு ஏதாவது ஒரு நாட்டில் உள்ள நிலைமை போன்ற நிலைமைதான் இங்கும் இருக்கின்றது என்று நம்மால் கூற முடியாது. அங்கோ அகமதிகள் மீது அடக்குமுறைகள் உள்ளன என்று பதில் கூறினேன். எவ்வாறு இருப்பினும் தொடர்ந்து அவர்கள் கூறுகின்றார்கள், நாசிஸ் அல்லது பாசிஸ் மக்கள் நம்மீது ஆட்சியாளராக இருந்தால் மற்ற விவகாரங்களில் அவர்கள் ஆங்கிலேயர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். இவர்களை விட அவர்கள் அல்லாஹ்வுக்கு அதிகமாக அஞ்சுபவர்களாகவும் இருக்கலாம், அதிகமாக நீதியுடன் நடந்து கொள்பவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட நபருக்கு எந்த அளவு ஆங்கிலேயர்கள் சுதந்திரம் வழங்கியுள்ளனரோ அந்த அளவு அவர்களால் வழங்க முடியாது. அவர்கள் மனிதர்கள் என்ற வகையில் நல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் ஜமாத் அளவில் பார்க்கும்போது அவர்கள் நமக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றனர். அதாவது தனிப்பட்ட ஒரு நபருடன் உள்ள தொடர்பில் அவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த ஜமாத் அளவில் பார்க்கும்போது அவர்கள் நமக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதற்கு என்ன பொருள் என்றால், இதுவரை இஸ்லாமிய அரசாங்கம் நிலைநாட்டப்படாதோ இஸ்லாமிய போதனைகளை நிலைநாட்டுவதற்கான வட்டம் நமக்கு மிகவும் குறுகிய எல்லைக்குட்பட்டதாகவே இருக்கும். இஸ்லாமிய கட்டளைகளிலிருந்தும் மிகவும் குறைவானவற்றையே நம்மால் நிலைநாட்ட முடியும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த பொருளின் அடிப்படையில் தான் ஆங்கிலேய அரசாங்கத்தை அருட்கொடை என்று கூறினார்கள். ஆங்கிலேயரால் நடப்பட்ட செடி என்று கூறி இவர்கள் நம்மை பற்றி ஆட்சேபனை செய்கின்றனர். அவர்கள் மார்க்க விவகாரங்களில் சுதந்திரமாக செயல்பட நமக்கு உரிமை வழங்கியதன் காரணமாகவே அவர்களை பற்றி அருட்கொடை என்று அன்னார் கூறினார்கள். அந்த சமுதாயத்தை அவர்கள் இதன் காரணமாகவே புகழ்ந்தார்கள். ஆங்கிலேயர்கள் அதிகமாக நீதியுடன் நடந்து கொள்கின்றனர் என்பது அவர்களது கருத்து அல்ல. மாறாக நீதியுடன் நடந்து கொள்ள வேண்டிய விவகாரங்களில் ஏதாவது ஒரு வேறு அரசாங்கம் கூட இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். புகழ்ந்து போற்றப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த ஆங்கிலேய சமுதாயத்தின் நாகரீக செயல்முறை எப்படி இருக்கின்றது என்றால், அது தனது அரசாங்கத்தை தனிப்பட்ட நபர்களின் விவகாரங்களில் தலையிடுவதற்கான உரிமைகளை வழங்கவில்லை. பேனாவில் செய்யும் ஜிஹாது பற்றி ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபிமார்களின் உள்ளம் மிகவும் நன்றி செலுத்தக்கூடியவையாக இருக்கின்றது. மிகவும் சாதாரணமான ஒரு விஷயத்தில் கூட தங்கள் மீது பேருபகாரம் செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் உணர்கின்றனர். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது நூல்கள் இரவு பகலாக அச்சிடப்பட்டு வந்த சமயத்தில் அன்னார் பல இரவுகள் முற்றிலும் தூங்காமல் இருந்தும் கூட எந்த நபராவது இரவில் ப்ரூஃபை கொண்டு வந்தாலும் அவர் குரல் கொடுத்து அழைத்தால் தாமாகவே அதை பெறுவதற்காக எழுந்து செல்வார்கள். அதாவது கற்றை எழுதப்பட்டு கொண்டு வரப்படும் போது அவர்களே அதை வாங்குவதற்காக எழுந்து செல்வார்கள். அத்துடன் ஜஸாக்கல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா என்றும் கூறிக்கொண்டே இருப்பார்கள். இவருக்கு எந்த அளவு கஷ்டம் ஏற்பட்டுள்ளது, இந்த மக்கள் எந்த அளவு கஷ்டங்களை சகித்துக் கொள்கின்றனர், இறைவன் இவர்களுக்கு சிறந்த நற்கூலியை வழங்குவானாக என்று அவர்கள் கூறுவார்கள். ஆனால் அவர்களோ இரவு முழுவதும் விழித்திருப்பார்கள். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் பலமுறை அவர்கள் பணிகள் செய்வதை பார்த்தவாறு தூங்கியுள்ளேன். எப்போது எனது கண்கள் திறந்தாலும் அவர்கள் பணி செய்வதையே நான் கண்டிருக்கின்றேன். எதுவரை என்றால் விடியற்காலை ஆகிவிடும். மற்ற மக்களும் இறைவனுக்காக பணி செய்தனர் என்றாலும் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களது துன்பங்களை மிகுதியாக உணர்ந்து வந்தார்கள். ஏன் அவ்வாறு இருந்தது? ஏனென்றால் நபிமார்களின் உள்ளத்தில் ஒருவர் தனக்கு செய்த பேருபகாரம் தொடர்பான உணர்வு எப்போதும் இருந்து வரும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சஹாபாக்கள் அன்னாருக்கு எந்த அளவு மரியாதை செலுத்தி வந்தனர், அவரது அந்தஸ்தை எந்த அளவு கருத்தில் கொண்டு செயல்பட்டனர் என்றால் இதற்காக எவரையும் அவர்கள் பொருட்படுத்தியதே இல்லை. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஒரு சம்பவத்தை இவ்வாறு கூறுகின்றார்கள். இந்த சம்பவத்தை எடுத்துக் கூறி நமது இளைஞர்களுக்கு இஸ்லாமிய நல்லொழுக்கம் மற்றும் மரியாதைகளின் பக்கம் கவனம் செலுத்துமாறு கூறியுள்ளார்கள். அவர்கள் தமது ஒரு குத்பாவில் இவ்வாறு கூறுகின்றார்கள், நான் பார்த்துள்ளேன், இளைஞர்களுக்கு இஸ்லாமிய மரியாதைகளை கற்றுக்கொள்வதன் பக்கம் கவனம் செலுத்தப்படாமல் இருக்கின்றது. இளைஞர்கள் எவ்வித செயற்கை தன்மையும் இன்றி பரஸ்பரம் ஒருவர் மற்றவரது கழுத்தில் கையை போட்டவாறு திரிகின்றனர். எதுவரை என்றால் எனக்கு முன்னால் அவ்வாறு நடந்து கொள்வதில் கூட அவர்களுக்கு கொஞ்சமும் பயமில்லை. ஏனென்றால் இது ஒரு தீய விஷயமாகும் என்ற உணர்வே அவர்களுக்கு இல்லை. அவர்களது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவர்களது சீர்திருத்தத்தின் பக்கம் ஒருபோதும் எவ்வித கவனமும் செலுத்துவதில்லை. ஆனால் இந்த விஷயங்கள் மனிதனின் வாழ்க்கையில் மிகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. நான் பார்த்துள்ளேன், சில மக்களுக்கு சிறு வயதில் வழங்கப்பட்ட தர்பியத்தானது இப்போது வரை என்னிடம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த சம்பவம் நினைவில் வரும்போது என்னையும் அறியாமல் எனது உள்ளத்திலிருந்து அவர்களுக்காக
துவா வெளிப்படுகின்றது. ஒருமுறை நான் ஒரு சிறுவனின் தோளின் மீது எனது கை முட்டுகளை வைத்தவாறு சாய்ந்து நின்று கொண்டிருந்தேன். மோலை அப்துல் ரஹீம் சாஹிப் தர்த் அவர்களின் தந்தையான மாஸ்டர் காதர் பக்ஷ் சாஹிப் அவர்கள் இதை தடுத்து இது மிகவும் தீய விஷயமாகும் என்று கூறினார்கள். அப்போது எனக்கு 12 அல்லது 13 வயது இருக்கும். ஆனால் இந்த காட்சி எப்போது எனக்கு முன்னால் வந்தாலும் அவர்களுக்காக உள்ளத்திலிருந்து துவா வெளிப்படுகின்றது. இவ்வாறே முராதாபாத்தை சார்ந்த சூபேதார் ஒருவர் இருந்து வந்தார். அவர் ஒரு விஷயம் எனது நினைவில் இருக்கின்றது. அவர்கள் எழுதுகின்றார்கள், எங்களது தாயார் தில்லியை சார்ந்தவராக இருந்ததால் தில்லியிலும் லக்னோவிலும் ஒருவர் மற்றவரை தும், அதாவது நீங்கள் என்றே அழைப்பார்கள். பெரியவர்களை ஆப், அதாவது தாங்கள் என்று கூறினார்கள். ஆனால் எங்களது தாயார் இருந்த இடத்தில் எந்த பெருந்தகையும் இல்லாமல் இருந்ததால் நாங்கள் எவரையும் ஆப், தாங்கள் என்று அழைப்பதை கற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே நான் 10 அல்லது 11 வயது வரை ஹஜ்ரத் மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தும், நீங்கள் என்றே அழைத்து வந்தேன். அல்லாஹு தாலா சூபேதார் சாஹிபின் பாவங்களை மன்னிப்பானாக, அவரது தகுதிகளை உயர்த்துவானாக. ஹஜ்ரத் முஸ்லிமௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், சூபேதார் முகமது அய்யூப் கான் அவர்கள் முராதாபாத்தில் வசித்து வந்தார்கள். குர்தாஸ்பூரில் வழக்கு ஒன்று நடந்தது. அப்போது நான் பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் ஹஜ்ரத் மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து தும், அதாவது நீங்கள் என்று அழைத்தேன். சூபேதார் என்னை தனியாக அழைத்து சென்று என்னிடம், நீங்கள் ஹஜ்ரத் மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனாவீர்கள். எங்களை பொறுத்தவரை நாங்கள் உங்களுக்கு மதிப்பளிக்கும் இடத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், தும், அதாவது நீங்கள் என்ற வார்த்தை உங்களுக்கு சமமாக இருப்பவர்களுக்காக கூறப்படுகின்றது. பெரியவர்களுக்கு அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுவதில்லை. எனவே ஹஜ்ரத் மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துவதை என்னால் ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்று என்னிடம் அவர்கள் கூறினார்கள். இது தொடர்பாக அவர்கள் எனக்கு வழங்கிய முதல் பாடமாக இது இருந்தது. எனவே நாமும் இஸ்லாமிய மரியாதைகளை பேணுவதின் பக்கம் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக பொதுவாக எம்டிஏக்களில் வருகின்ற அந்த இளைஞர்கள் மிக நல்ல நிகழ்ச்சிகளை தருகின்றனர். இன்றைய நாட்களில் இந்த நிகழ்ச்சி ரபுவாவிலிருந்து தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது. அதில் முரப்பி அவர்களும் ஜமாத்திற்காக வாழ்வை அர்ப்பணித்தவர்களும் அமர்ந்துள்ளனர். ஒன்று, அதில் அமர்கின்ற அந்த நிலை மிகவும் தவறானதாக இருக்கின்றது. நாட்காலையில் அமர்ந்திருக்கின்றனர், கால்களை விரித்து வைத்துள்ளனர், மேலும் அசைந்து கொண்டே இருக்கின்றனர். எந்த ஒரு ஒழுங்குமுறையும் இல்லை, தலையில் தொப்பியும் இல்லை. இது போன்ற நிகழ்ச்சிகள் ரபுவாவிலிருந்து தயார் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டாலும் அவற்றை முற்றிலும் நம்மால் சகித்துக் கொள்ள முடியாது. எதிர்காலத்தில் பாகிஸ்தானில் உள்ள எம்டிஏ சார்ந்தவர்கள் நான் கூறும் இந்த விஷயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். நிகழ்ச்சிகள் அதன் தரத்திற்கு ஏற்ப சிறந்ததாக இருக்கும். ஆனால் அதை நடத்துவோரும் அதை எடுத்துக் கூறுவோரும் சிறந்தவராக இல்லை என்றால் பிறகு அந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படாது. இனிவரும் நாட்களில் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டுவிடும். குறிப்பாக முரபிகளுக்கு மிகவும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்களுக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கின்றது. நாம் இந்த கண்ணியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படிப்பட்ட நிகழ்ச்சி தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு சாதாரண மனிதன் அல்லது ஒரு சாதாரண சிறுவன், ஒரு உலகவாதி இத்தகைய செயல்களை செய்தால் அதை நாம் சகித்துக் கொள்ளலாம். ஆனால் அதனை ஒரு முரப்பி செய்தால் அதை நாம் சகித்துக் கொள்ள முடியாது. எனக்கு சிலர் இது பற்றி எழுதியுள்ளனர், கவனமூட்டியுள்ளனர். ஒவ்வொருவரும் இதனை உணர்கின்றனர். அதாவது ரபுவாவிலிருந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை தயார் செய்து அனுப்புகின்றனர். அதில் எவ்வித ஒழுங்குமுறையும் இல்லை என்று எழுதுகின்றனர். ஒரு சம்பவத்தை ஹஜ்ரத் முஸ்லிமௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், நாங்களும் சிறுவயதில் பல்வேறு விளையாட்டுகளை விளையாடி வந்தோம். நான் பொதுவாக கால்பந்து விளையாடி வந்தேன். காதியானில் கிரிக்கெட் விளையாடக்கூடிய சிலர் வந்தபோது அவர்கள் ஒரு கிரிக்கெட் டீமை தயார் செய்தனர். ஹஜ்ரத் முஸ்லிமௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருமுறை அவர்கள் என்னிடம் வந்தனர். செல்லுங்கள், சென்று ஹஜ்ரத் சாஹிபிடம் அவர்களும் விளையாட வர வேண்டும் என்று கூறுங்கள் என்றனர். நான் உள்ளே சென்றேன். அப்போது அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டிருந்தார்கள். நான் எனது நோக்கத்தை பற்றி அவரிடம் கூறியதும் அவர்கள் பேனாவை கீழே வைத்துவிட்டு இவ்வாறு கூறினார்கள், உனது பந்து இந்த மைதானத்தை விட்டு வெளியே செல்லாது. ஆனால் நான் விளையாடுகின்ற கிரிக்கெட்டின் பந்து உலகின் எல்லை வரை சென்றடையும். இப்போது பாருங்கள், அவர்களது பந்து உலகின் எல்லை வரை சென்று விட்டதா இல்லையா? இப்போது அமெரிக்கா, ஹாலாந்து, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா, இந்தோனேஷியா மற்றும் பல நாடுகளிலும் அவர்களை பற்றி அறிந்தவர்கள் இருக்கின்றனர். பிலிப்பைனின் அரசாங்கம் முபல்லிக் அனுப்புவதற்கான அனுமதியை நமக்கு வழங்காமல் இருந்தது. ஆனால் கடந்த சில நாட்களில் இங்கு பல பையத்துகளும் நடந்த விவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்போது 3 அல்லது 4 நாட்கள் தான் இருக்கும். பிலிப்பைன்ஸில் உள்ள ஒரு நபரிடமிருந்து எனக்கு கடிதம் வந்தது. அவர் இதனை எனது பையத்தின் கடிதமாகவே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதியுள்ளார். எனக்கு மேலும் லிட்டரேச்சர்களை அனுப்புங்கள் என்று எழுதியுள்ளார் என்று ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள்.
அவள் தொடர்ந்து கூறுகின்றார்கள், அந்த நபர் எழுதுகின்றார், எனக்கு எந்த இடத்திலிருந்தாவது அங்கு இஸ்லாத்திற்கு தொண்டு செய்பவர் இருக்கின்றார் என்பது தெரிய வந்தால் அங்கு நான் கடிதம் எழுதி விடுகின்றேன். தொடர்ந்து அவர் எழுதுகின்றார், நான் அஞ்சுமன் இஷாத்தே இஸ்லாம் லாகூருக்கு கூட கடிதம் எழுதியுள்ளேன். நான் லண்டனில் உள்ள பள்ளிவாசலின் முகவரியிலும் கூட ஒரு கடிதம் எழுதியுள்ளேன். நான் அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டனின் முகவரியிலும் ஒரு கடிதம் எழுதியுள்ளேன். பாருங்கள், பிலிப்பைனிற்கு நமது எந்த முபல்லிக்கும் செல்லவில்லை. இந்த மக்களிடம் தாமாகவே அகமதியத்தின் பக்கம் விருப்பம் உருவாகி இருக்கின்றது. இது காதியானில் அமர்ந்தவாறு ஹஜ்ரத் மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடித்த பந்தையாகும். அது உலகின் எல்லை வரை சென்று சேர்ந்து விட்டது. இப்போது இது எந்த அளவு அதிகமாகிவிட்டது என்றால் அதை பார்த்து வியப்பு ஏற்படுகின்றது. அல்லாஹ் எவ்வாறு தானே ஹஜ்ரத் மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றான். இது பற்றிய பல சம்பவங்களை பல்வேறு சமயங்களில் நான் எடுத்து கூறியுள்ளேன். அதிலிருந்தும் அல்லாஹ் தானே எவ்வாறு வழிகாட்டுகின்றான், பிறருக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றான் என்பது தெரிய வருகின்றது. சிலர் ஹஜ்ரத் மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது புகைப்படங்களை பார்த்து அவர்களை அடையாளம் கண்டு கொள்கின்றனர், அல்லது கலீஃபாக்களின் புகைப்படங்களை பார்த்து அவர்களை அடையாளம் கண்டு கொள்கின்றனர். இவர்கள்தான் எங்களுக்கு சரியான இஸ்லாம் பற்றிய தூது செய்தியை வழங்கினர் என்றும் கூறுகின்றனர். ஒரு சம்பவத்தை ஹஜ்ரத் முஸ்லிமௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், மார்க்கத்திற்காக உழைக்காமலும் உலகத்திற்காக உழைக்காமலும் மனிதன் எந்த மதிப்பையும் பெற முடியாது. ஹஜ்ரத் மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறி வந்தார்கள், நமது காலத்தில் எல்லா மதிப்புகளையும் அல்லாஹ் நம்முடன் தொடர்புள்ளதாக ஆக்கிவிட்டான். அதாவது அந்த காலத்தில், அதாவது வாக்களிக்கப்பட்ட மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் எல்லா மதிப்புகளும் ஹஜ்ரத் மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் தொடர்புடையதாக இருக்கும். இப்போது மதிப்பை பெற்றுக்கொள்பவர்கள் ஒன்று நமது சீடர்களாக இருப்பர் அல்லது நமது எதிரிகளாக இருப்பர். அதாவது எதிரிகளுக்கு கூட மதிப்பு கிடைக்கின்றது என்றால் அதுவும் ஹஜ்ரத் மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காரணமாகத்தான் கிடைக்கின்றது. அவர்கள் கூறினார்கள், மௌலவி சனாவுல்லாஹ் சாஹிப் அவர்களை பாருங்கள், அவர் பெரிய மௌலவி ஒன்றும் இல்லை. அவரை போன்று பல மௌலவிகளும் பஞ்சாபிலும் இந்தியாவிலும் இருக்கின்றனர். அவருக்கு மதிப்பு கிடைத்துள்ளது என்றால் அது முழுக்க முழுக்க நம்மை எதிர்த்ததனால் மட்டுமே கிடைத்துள்ளது. அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மையாகும். ஒன்று நம்மை எதிர்ப்பதினால் மதிப்பு கிடைக்கின்றது, அல்லது நமக்கு உதவி செய்வதால் மதிப்பு கிடைக்கின்றது. உண்மையில் அசல் மைய புள்ளியில் நாமே இருக்கின்றோம். எனவே எவருக்கு மதிப்பு கிடைத்தாலும் அது நம்மால் கிடைக்கின்றது. இதை மேலும் விளக்கியவாறு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், எதுவரை ஒரு மனிதன் சிறப்பை பெறுவதில்லையோ அதுவரை அருட்கொடை அவனுக்கு கிடைப்பதில்லை. மார்க்கத்தில் பிரவேசிப்பதற்கு கூட முழுமையான சிறப்புதான் பலன் தருகிறது. ஹஜ்ரத் மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடன் ஆழமான தொடர்பு வைத்திருப்பவர்கள் தான் நம்மிடமிருந்து பலன் பெறுகின்றனர் என்று கூறி வந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், ஒன்று முழுமையாக எதிர்க்கின்ற மௌலவி சனாவுல்லா போன்றவர்கள் உள்ளனர். மற்ற சிறு சிறு மௌலவிகளை யாரும் ஒன்றும் கேட்பதில்லை. அல்லது முழுமையான களப்பற்ற மன தூய்மை உடையவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் மதிப்பு கிடைக்கின்றது. சிறு சிறு மௌலவிகள் கூட தங்களது உணவிற்கான வழியை தேடிக் கொள்வதற்கு ஹஜ்ரத் மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்ப்பதை ஒரு வழியாக்கி கொண்டார்கள். எனவே அவர்களுக்கு இதன் காரணமாகவே உணவு கிடைக்கின்றது. அவர்கள் கூறுகின்றார்கள், மிக கீழ்நிலையில் உள்ள தொடர்பு பயனை தராது. உண்மையில் முழுமையான சிறப்பின் மூலம் இறைவனின் அருள் கிடைக்கின்றது. இது இல்லாமல் மனிதன் அருளிலிருந்து விலகி விடுகின்றான். மனிதன் எது நடந்தால் நடக்கட்டும், நாமோ நமது கப்பலை கடலில் போட்டு விட்டோம் என்று கூறியவாறு இறைவன் பக்கம் சென்று விட்டால் அவருடனும் இதற்கு முன்னுள்ளவர்களிடம் நடந்து கொண்டது போன்றே நடந்து கொள்ளப்படும். இறுதியில் இறைவனுக்கு எவர் மீதும் பகைமை இல்லை. மனிதன் முழுமையான முறையில் தன்னை இறைவனுக்கு முன்னால் போட்டுவிட வேண்டும், அவனது சந்நிதியில் விழ வேண்டும். இதனால் தாமாகவே மனிதனுக்கு எல்லாமே கிடைத்துவிடும். அவனுக்கு தேவையான முன்னேற்றமும் தாமாகவே அவனுக்கு கிடைக்கும். எனவே ஒவ்வொரு அகமதியும் இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட பிறகு முழுமையான முறையில் அல்லாஹ்வின் முன்பு வீழ்ந்து விட வேண்டும். தொடர்ந்து எழுதுகின்றார்கள், நெருப்பிற்கு பக்கத்தில் அமர்பவர்களின் உடல் உறுப்புகளை பாருங்கள், அவை எல்லாமே சூடாகத்தான் இருக்கும். அவனது முகம், கை, கால் என்று எங்கு கை வைத்தாலும் சூட்டை உணர முடியும். பிறகு ஒரு நபர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறைவனிடம் வந்த பிறகு, இறைவனுக்கு அருகில் அமர்ந்த பிறகு, இறைவனின் இருப்பு அவருக்குள்ளிருந்து வெளிப்படாமல் எப்படி இருக்க முடியும்? நெருப்பில் இரும்பு போடப்படும் போது நெருப்பின் சிறப்புகளை அது வெளிப்படுத்துகின்றது, அது நெருப்பாக இருப்பதில்லை. இவ்வாறே அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுகின்ற மக்களுடன் இறைவன் குறிப்பான ஒரு தொடர்பை வைக்கின்றான். அல்லாஹு தாலா அவர்களுக்கு குன் ஃபயக்கூன், அதாவது ஆகுக என்றால் ஆக துவங்கி விடுகின்றது என்ற போர்வையை அணிவிக்கின்றான். இதுவரை என்றால் அறிவற்றவர் அவர்களை இறைவன் என்று கருதுகின்றனர். ஆனால் அவர்களோ இறைவனின் பண்பின் பிம்பத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே எவராவது ஒருவர் மார்க்கத்திலிருந்து பலன் பெற வேண்டும் என்றால்
அவர் தன்னை அல்லாஹ்வின் முன்னிலையில் முழுமையாக போட்டு விடுவதுதான் அதற்கான சரியான வழிமுறையாகும். ஆனால் சமுதாயம் இவ்வாறு செய்தால் அதன் மீது சிறப்பான அருள் இருக்கும். மேலும் ஒவ்வொரு காலத்திலும் அது வெற்றியை பெறும். நம்முடைய ஜமாத்திற்கும் இவ்வாறே தமது பாதத்தை எடுத்து வைப்பது அவசியமானதாகும். ஆனால் பல மக்களும் கூறுவதை மட்டும் போதுமானது என்று கருதுகின்றனர். ஆனால் அல்லாஹ்விடம் எத்தகைய அன்பு கொள்ள வேண்டும் என்றால் அது இயல்பில் இருக்கக்கூடிய ஒன்றாக ஆகிவிடும். பொய்யான வாதமாக அது இருக்கக்கூடாது. ஏனென்றால் பொய்யும் இறைவன் மீதுள்ள அன்பும் ஓரிடத்தில் ஒன்று சேர முடியாது. பொய் ஒரு இருளாகும், இறைவன் மீதுள்ள அன்பு ஒரு ஒளியாகும். ஒளியும் இருளும் ஒரே இடத்தில் எப்படி ஒன்று சேர முடியும்? எனவே நாம் நம்மை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். பெரும்பாலும் நான் கவனமூட்டிக் கொண்டும் இருக்கின்றேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் பைய செய்த பிறகு நாம் மற்றவர்களை விட வேறுபட்டவர்களாக தென்பட வேண்டும். இறைவனின் இருப்பின் மீது ஈமானும் நிச்சய உறுதியும் மற்றவர்களோட வேறுபட்ட விதத்தில் அதிகமாக நம்மிடம் தென்பட வேண்டும். அவ்வாறு இறை வணக்கங்களிலும் நாம் மற்றவர்களை விட வேறுபட்டு இருக்க வேண்டும். உயர்வான தரத்தை அடைவதற்காக நாம் செய்யும் முயற்சியும் மற்றோரிடம் ஒப்பிடும் போது இவை நம்மிடம் அதிகமாக இருக்க வேண்டும். உயர்வான நல்லொழுக்கத்திலும் நமக்கு தனி சிறப்பு கிடைக்க வேண்டும். சட்டத்தை பேணுவதிலும் நாம் ஒரு முன்னுதாரணமாக திகழ வேண்டும். சுருக்கமாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு அகமதி மற்றவரை விட தனி சிறப்பு வாய்ந்தவராக திகழ வேண்டும். அப்போதுதான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவது போன்று பையத்திலிருந்தும் சரியான பலனை பெற முடியும். பிறருடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது பற்றிய ஒரு சம்பவத்தை ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். ஒருமுறை ஒரு மேலதிகாரி ஒரு விவகாரம் தொடர்பாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வந்திருந்தார்கள். காதியானில் வசிக்கின்ற ஜமாத்தை சாராத மக்கள் அல்லது இந்துக்கள் போன்றோர் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக அரசாங்க பணியில் இருப்பவர்களிடம் தவறான புகார்களை கூறி வந்தனர். எவ்வாறு இருப்பினும் ஒருமுறை அரசாங்க அதிகாரி ஒருவர் காதியான் வந்தார். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம், இந்த மக்கள் உங்கள் ஊரில் வசிப்பவர்கள் ஆவர், நீங்கள் இவர்களுடன் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று கூறினார். அதை கேட்ட ஹஜ்ரத் சாஹிப் அவர்கள் அங்கிருந்த புட்டே ஷா என்ற நபரை சுட்டிக்காட்டியவாறு, இவரிடம் கேளுங்கள், தன் தரப்பிலிருந்தும் எனக்கு துன்பம் இழைக்க முடியாத அளவிலுள்ள ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் இவருக்கு கிடைத்திருக்கின்றதா? எந்த அளவு இழப்பை ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவு இழப்பை ஏற்படுத்தாமல் இவர்கள் இருந்தார்களா என்பதை இவரிடம் கேளுங்கள். பிறகு நான் இவருக்கு நன்மை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் எப்போதாவது இவருக்கு நன்மை செய்யாமல் இருந்திருக்கின்றேனா என்பதையும் இவரிடமே கேளுங்கள் என்று கூறினார்கள். அந்த நபர் தலை தொங்கவிட்டவாறு அமைதியாக இருந்து விட்டார். எதுவுமே பேசவில்லை. இது அன்னாரது நல்லொழுக்கத்தின் ஒரு மகத்தான முன்மாதிரியாகும். எனவே நமது ஜமாத்தும் நல்லொழுக்கத்தில் ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும். விவகாரங்களில் எந்த அளவு தூய்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்றால், வீட்டில் ஒரு பைசா கூட இல்லாமல் இருந்தாலும் கூட நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருள்களில் கை வைத்து விடக்கூடாது. எந்த அளவு இனிமையாகவும் அன்புடனும் பேச வேண்டும் என்றால் அது மற்றவர்களது உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். மனிதன் எந்த விஷயத்தில் பழக்கமுடையவனாக ஆகிவிடுகின்றானோ அது அவனுக்கு துன்பமாக இருக்காது என்பதை விளக்கியவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது நாவுகளிலிருந்து இந்த கருத்தை நானே எனது காதுகளால் பலமுறை கேட்டுள்ளேன். அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்விடமிருந்து இருவிதமான சோதனைகள் வருகின்றன. ஒன்று அடியார்களுக்கு உரிமை தரப்படுகின்ற சோதனை, அதாவது நீ என்னிடமிருந்து சுகத்தை பெற வேண்டும் என்பதற்காக நீயே ஒரு ஆலோசனையை கூறலாம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதற்கான உதாரணத்தை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். ஒலு செய்வதும் ஒரு சோதனையாகும். குளிர்காலத்தில் கடுமையான குளிர் நிலவும் போது, குளிர்ந்த காற்று அடிக்கும் போது சிறிதாக காற்றுப்பட்டாலும் மனிதனுக்கு கஷ்டமாக இருக்கின்றது. இப்போது இங்கே நாம் இதனை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் குளியலறையில் ஹீட்டர் இருக்கும், சுடுதண்ணீர் வரும். ஹீட்டர் இல்லாமலும் வெளியே செல்ல வேண்டிய சூழ்நிலையும் குளிர்ந்த தண்ணீரும் இருக்கும் போதுதான் குளிர்காலத்தில் ஒலு செய்வதை பற்றிய ஒரு கற்பனையை நாம் செய்ய முடியும். தொழுவதற்கு முன்னால் ஒலு செய்யுங்கள் என்று இறைவனிடமிருந்து மனிதனுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கின்றது. சில நேரங்களில் தொழுகை நேரம் வரும்போது சுடுதண்ணீர் கிடைக்காது. சில நேரங்களில் மனிதனுக்கு சுடுதண்ணீர் கிடைக்கும், ஆனால் அந்த நேரத்தில் அவன் தயாராகுவதில்லை. சில நேரங்களில் அவனுக்கு சுடுதண்ணீர் எந்த நிலையும் கிடைக்கவே முடியாது. மிகவும் குளிர்ந்த தண்ணீர் தான் இருக்கும். அதிலேயே ஒலு செய்து மனிதன் தொழ வேண்டியது வரும். முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இதுவும் ஒரு சோதனையாகும். இதனை அல்லாஹ் தஆலா நம்பிக்கையாளர்களை சோதிப்பதற்காக வைத்துள்ளான். அவர்கள் கூறுகின்றார்கள், ஆனால் இது எத்தகைய சோதனை என்றால் இதில் அடியாருக்கு உரிமை வழங்கப்படுகின்றது. அதாவது தண்ணீர் குளிராக இருந்தால் அதை சூடாக்குவதற்கான அனுமதி தரப்படுகின்றது. ஆக இது உரிமை வழங்கப்பட்டு பிறகு வரும் சோதனையாகும். இவ்வாறான மேலும் பல உதாரணங்களையும் கூற முடியும். தொடர்ந்து கூறுகின்றார்கள், மனிதனுக்கு அல்லாஹ் உன்னால் குளிர்ந்த நீரை கொண்டு ஒலு செய்ய முடியவில்லை என்றால் தைரியமாக செயல்பட்டு தண்ணீரை சூடாக்குங்கள்.
உங்களது வீட்டில் நெருப்பு இல்லை என்றால் பக்கத்து வீட்டிலிருந்து நெருப்பை பெற்று தண்ணீரை சூடாக்க வேண்டும். சுடு தண்ணீரில் ஒளி செய்த பிறகு நீ நல்ல முறையில் வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆடைகளை நல்ல முறையில் அணிய வேண்டும். அல்லது சில நேரங்களில் மக்கள் பள்ளிவாசலில் குளியலறைகளை கட்டுகின்றனர். அதில் தண்ணீர் சூடாக இருக்கும். எந்த ஏழைகளால் தங்களது வீட்டில் தண்ணீரை சூடாக்க முடியாமல் இருக்கின்றதோ அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று குளியலறையில் ஒளி செய்யலாம். குறைவாக முன்னேறிய நாடுகளிலும் அல்லது அறவே முன்னேறாத நாடுகளிலும் இதனை கேட்பவர்கள் சரியான முறையில் இவற்றை கற்பனை செய்து பார்க்க முடியும். ஆனால் இங்கு பிறந்தவர்கள் இதனை சரியாக கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஏனென்றால் இங்கு சுடுதண்ணீர் கிடைத்து விடுகின்றது. பாகிஸ்தான், இந்தியா போன்ற நாடுகளில் இதனால் எத்தகைய நிலை உருவாகிறது என்பதை நம்மில் பலரும் அறிந்திருக்கின்றோம். பள்ளிவாசலில் சுடுதண்ணீருக்கான ஏற்பாடு இல்லை என்றால் சிலர் தைரியத்துடன் கிணற்றில் வாளியை போட்டு வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய புத்தம்புது தண்ணீரை எடுத்து ஒலி செய்யலாம். இவ்வாறு அவர் குளிரில் இருந்து தப்பிவிடுகின்றார். ஏனென்றால் குளிர்காலத்தில் கிணற்றில் உள்ள புத்தம்புது நீர் ஓரளவு சூடாக இருக்கும். எனவே வேறு எந்த வழியும் அவரிடம் இல்லை என்றால் இந்த வழிமுறை மூலம் தனது துன்பத்தை அவர் அகற்ற முடியும். இவ்வாறு அல்லாஹு தாலா அதிகாலையில் எழுந்து ஃபஜர் தொழுகையை தொழுமாறு கட்டளையிட்டுள்ளான். இப்போது குளிர்காலத்தில் எழுவது எவ்வளவு பெரிய சுமையாக இருக்கின்றது. ஆனால் மனிதனிடம் போதுமான அளவில் பொருள்கள் இருந்தால் இந்த துன்பத்தையும் அவன் உணர மாட்டான். உதாரணமாக அவனுக்கு தஹஜ்ஜத் தொழுகின்ற பழக்கம் இருந்தால் தஹஜ்ஜத் தொழும்போது அறையின் கதவுகளை நன்றாக அடைத்துவிட வேண்டும் என்பதை அவர் உணர்வார். அதன் மூலம் அறை சூடாக இருக்கும். வெளியில் உள்ள குளிர்காற்று உள்ளே வர முடியாது. ஃபஜர் தொழுகைக்கு செல்லும் போது யாரிடம் கோட் இல்லையோ அவர் கம்பளியை போர்த்தியவாறு பள்ளிவாசலுக்கு போகலாம் அல்லது சூட்டை தரக்கூடிய கோட் அணிந்து செல்லலாம். ஒரு ஏழையாக இருந்தால் கூட ஒரு கிழிந்த ஆடை அல்லது கோட்டை அணிந்தவாறு பள்ளிவாசலுக்கு போகலாம். குளிரின் தாக்கத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும். ஒரு நபர் முற்றிலும் ஏழையாக இருந்து அவரிடம் கம்பளி, கோட் என்று எதுவுமே இல்லாமல் இருந்தால் அதைவிட பெரிய துன்பம் வேறு எதுவும் இல்லை. என்றாலும் அந்த நபருக்கு குளிரை தாங்கிக் கொள்வதற்கான பழக்கம் அதனால் ஏற்பட்டு விடுகின்றது. இது இறைவனின் சட்டமாகும். அதாவது எந்த பொருள் மனிதனின் பழக்கத்தில் வந்து விடுகின்றதோ அது அவனுக்கு துன்பத்தை தராது. பல மக்களையும் பாகிஸ்தானில் நாம் பார்த்துள்ளோம். குளிரில் நாம் வெப்பத்தை தரக்கூடிய ஆடைகளை அணியும் போது ஒரு ஏழை அப்பாவி மனிதர் மிகவும் சாதாரணமான ஒரு சூட்டை தரக்கூடிய ஆடை அணிந்தவாறு சாக்ஸ் கூட அணியாமல் நிம்மதியாக இங்கும் அங்கும் தெரிந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. குளிர் பற்றிய உணர்வே அவருக்கு இருக்காது. ஏனென்றால் அது அவருக்கு பழக்கமாகிவிட்டது. அவர்கள் கூறுகின்றார்கள், நான் பார்த்துள்ளேன், சில பெண்கள் சில நேரங்களில் எங்கு விறகும் நிலக்கரியும் எரிகின்றதோ அங்கு வேலை செய்யும் போது தமது கைகளாலேயே நிலக்கரை அல்லது தீ கங்கு ஆகியவற்றை அடுப்பிலிருந்து வெளியில் எடுக்கின்றனர். அவர்களுக்கு அதனால் துன்பம் ஏற்படாது. ஆனால் நாம் தீக்கங்கிற்கு அருகில் கூட செல்ல முடியாது. ஒரு விஷயம் பழக்கத்திற்கு வந்து விட்டால் பிறகு அதனால் எவ்வித துன்பமும் ஏற்படாது. எனவே முதல் விஷயம், துன்பத்தை சகிக்க வேண்டியது வந்தாலும் சகித்துக் கொண்டு அந்த சோதனையை அல்லாவிற்காக தாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த துன்பத்தை அகற்றுவதற்கு அல்லாவின் கட்டளைகளில் ஏதாவது தீர்வு இருந்தால் அந்த தீர்வை கண்டறிந்து அதற்கேற்ப செயல்பட வேண்டும். இவை இல்லை என்றாலும் மனிதன் இவற்றை தனது பழக்கத்தில் கொண்டு வந்து அதற்கேற்ப செயல்பட முயற்சி செய்ய வேண்டும். ஒரு விஷயம் பழக்கத்திற்கு வந்துவிட்டால் பிறகு அதனால் ஏற்படும் துன்பம் துன்பமாக இருக்காது. இரண்டாவது சோதனை என்ன என்பதை பற்றி அவர்கள் கூறவில்லை. ஆனால் சோதனைகளில் என்ன நுட்பமான ஞானம் இருக்கிறது என்பதை பற்றி ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ள ஒரு மேற்கோளை நான் படித்து விடுகின்றேன். அவர்கள் கூறுகின்றார்கள், பாருங்கள், தனது அடியார்களுக்கு எவ்வித துன்பங்களும் வராமல் பார்த்துக் கொள்வதற்கு அல்லாஹ் வல்லமை உள்ளவனாவான். அவனால் எல்லா விதமான இன்பங்களிலும் சுகத்திலும் இவர்களை தமது வாழ்க்கையை சுகமாக கழிக்க வைத்திருக்க முடியும். அப்போது அத்தகையவர்களது வாழ்க்கை அரச வாழ்க்கையாக இருந்திருக்கும். எல்லா சமயங்களிலும் அவர்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய பொருட்களை கிடைக்கும்படி அவன் செய்திருப்பான். ஆனால் அவன் அவ்வாறு செய்யவில்லை. இதில் மிக பெரும் ஞானங்களும் ரகசியங்களும் பொதிந்துள்ளன. பாருங்கள், பெற்றோர்களுக்கு அவர்களது மகள் எவ்வளவு பிரியமானவளாக இருக்கின்றாள். இன்னும் சொல்வதென்றால் பெரும்பாலும் மகன்களை விட மகள்கள்தான் அதிகம் பிரியத்திற்குரியவர்களாக இருப்பர். ஆனால் ஒரு நேரம் வருகின்றது, அப்போது பெற்றோர்கள் அவளை தங்களிடமிருந்து பிரித்து விடுகின்றனர். அது எத்தகைய துயரமிக்க நேரமாக இருக்கின்றது என்றால் எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்களால் தான் அதனை காண முடியும். இரு தரப்பிலும் நிலைமை கருணை காட்டுவதற்கு உகந்ததாக இருக்கும். பிரிந்து செல்லும் போது பெற்றோரும் அழுவர், மகளும் அழுவாள். ஏறக்குறைய 14 அல்லது 15 வருடங்கள் ஒரே இடத்தில் இருந்துவிட்டு அதை விட்டு பிரிந்து செல்லும் நேரம் மிகவும் உருக்கமான நேரமாக இருக்கும். இந்த பிரிவை கூட அறிவற்ற ஒருவர் கருணை இல்லாமல் நடந்து கொள்வதாக கருதலாம்.
ஆனால் அந்த மகளிடம் சில ஆற்றல்கள் இருக்கும். அது தனியாக பிரிந்து புகுந்த வீட்டிற்கு சென்று கணவருடன் சேர்ந்து வாழ்வதன் மூலமே வெளிப்படுகின்றது. அது இரு தரப்பினருக்கும் அது இரு தரப்பினரின் பரக்கத்திற்கு காரணமாகவும் கருணைக்கு காரணமாகவும் இருக்கும். இதே நிலைமைதான் அல்லாவை சார்ந்திருப்பவர்களின் நிலைமையும் ஆகும். இவரிடம் சில நல்லொழுக்கங்கள் மறைவாக இருக்கின்றன. எதுவரை துன்பங்களும் கடுமையான துயரங்களும் அவர்களுக்கு வருவதில்லையோ அதுவரை அவை வெளிப்படுவது சாத்தியமற்றதாகும். நாம் அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லொழுக்கம் தொடர்பாக பேசுகின்றோம். மிகவும் பெருமையுடனும் தைரியத்துடனும் அதை விளக்கி கூறுகின்றோம். இதற்கு காரணம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 2 காலகட்டங்களும் வந்துவிட்டன. அவ்வாறு இல்லை என்றால் அவரிடம் இருக்கும் இந்த சிறப்பை நாம் எவ்வாறு எடுத்து கூறியிருக்க முடியும்? அதாவது செழிப்பான காலமும் வந்தது, கடுமையான துன்பங்களின் காலகட்டமும் அன்னாரின் வாழ்வில் வந்தது. துக்கத்தின் காலகட்டத்தை தீய பார்வையுடன் பார்க்காதீர்கள். இது இறைவனுடன் ஒன்றுவதில் உள்ள இன்பத்தையும் அவனது நெருக்கத்தையும் ஈர்க்கின்றது. இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களுக்கு கிடைக்கின்ற இந்த இன்பத்தை பெறுவதற்காகத்தான் பௌதிகமான கீழ்த்தரமான எல்லா விதமான இன்பங்களையும் தலா கொடுக்க வேண்டியது வருகிறது. இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக ஆகுவதற்கு துக்கத்தை சகிப்பதும் அவனுக்கு நன்றி செலுத்துவதும் அவசியமானதாகும். தன் மீது புதிய நாளில் ஒரு புது மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது வருகிறது. மனிதன் உலக இச்சைகள் மற்றும் மன இச்சைகளிலிருந்து முற்றிலும் விலகி தன் மீது ஒரு மரணத்தை வரவழைத்துக் கொள்ளும் போதுதான் என்றும் அழியாத வாழ்வு அவனுக்கு கிடைக்கின்றது. இதற்கு பிறகு அவருக்கு மரணிக்க வேண்டியது ஒருபோதும் வராது. இது சோதனைகள் வருவது தொடர்பாக உள்ள சுருக்கமான நுட்பமான ஞானமாகும். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருமுறை எனக்கு 9 அல்லது 10 வயதாகி இருந்த சமயத்தில் நானும் இன்னொரு மாணவரும் வீட்டில் விளையாடி கொண்டிருந்தோம். அப்போது அங்கு அலமாரியில் ஒரு புத்தகம் இருந்தது. அது நீல நிற பையில் வைக்கப்பட்டிருந்தது. அது எங்களது தாத்தாவின் காலத்தில் இருந்ததாகும். புதிய புதிய அறிவுபூர்வமான விஷயங்களை நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். அந்த புத்தகத்தை திறந்த போது இப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்க மாட்டார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. நான் இது தவறாகும், என்னுடைய தந்தையார் மீது ஜிப்ரீல் இறங்குகின்றார் என்று கூறினேன். அதற்கு அந்த சிறுவன் ஜிப்ரீல் வரமாட்டார், புத்தகத்தில் அவ்வாறுதான் எழுதப்பட்டுள்ளது என்று கூறினார். எங்கள் இருவருக்கும் இடையில் விவாதம் நடந்தது. இறுதியில் நாங்கள் இருவரும் ஹஜ்ரத் சாஹிபிடம் சென்றோம். அதாவது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் சென்றோம். இருவரும் தத்தமது கருத்துக்களை கூறினோம். அப்போது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புத்தகத்தில் தவறாக எழுதப்பட்டிருக்கின்றது, ஜிப்ரீல் இப்போதும் வருகின்றார்கள் என்று கூறினார்கள். பிறகு தனது ஒரு சம்பவத்தை ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வாறு கூறுகின்றார்கள், முட்டாள்தனத்தை வெளிப்படுத்தும் சம்பவங்களில் இதுவும் ஒன்றாகும். பலமுறை இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து நான் சிரித்தும் இருக்கின்றேன். சில நேரங்களில் எனது கண்களில் கண்ணீரும் வந்துள்ளது. ஆனால் நான் இந்த சம்பவத்தை மிகுந்த கண்ணியமிக்க பார்வையுடன் பார்க்கின்றேன். எனக்கு எனது வாழ்நாளில் நடைபெற்ற எந்த சம்பவங்களில் பெருமிதம் கொள்ள முடியுமோ அவற்றில் முட்டாள்தனத்தை வெளிப்படுத்தும் இந்த சம்பவமும் ஒரு சம்பவமாகும். அந்த சம்பவம் இதுவாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரது காலத்தில் ஒரு நாள் இரவில் நாங்கள் வீட்டின் முற்றத்தில் தூங்கிக் கொண்டிருந்தோம். வெப்ப காலமாக இருந்தது. வானத்தில் மேகங்கள் வந்தன. அதிலிருந்து வலுவான சத்தமும் வந்தது. இந்த தருணத்தில் காதியானுக்கு அருகில் எங்கோ இடி விழுந்திருந்தது. அதன் சத்தம் எந்த அளவு வலுவாக கேட்டது என்றால் காதியானில் உள்ள ஒவ்வொரு வீட்டில் உள்ளவர்களும் ஒருவேளை இடி அவர்களது வீட்டில்தான் விழுந்திருக்க வேண்டும் என்று கருதினர். இடி மற்றும் மேகங்கள் வந்ததன் காரணமாகவும் பேரொளியின் காரணமாகவும் எல்லா மக்களும் அறைகளுக்குள் சென்றனர். இடியோசை கேட்டதும் முற்றத்தில் தூங்கிக் கொண்டிருந்த நாங்களும் வீட்டிற்கு உள்ளே எழுந்து சென்றோம். இன்று வரை எனக்கு அந்த காட்சி ஞாபகத்தில் இருக்கின்றது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளே செல்ல ஆரம்பித்த போது நான் எனது இரு கைகளையும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தலையின் மீது வைத்தேன். இடி விழுந்தால் என் மீது விழட்டும், இவர்கள் மீது விழக்கூடாது என்பதற்காக அவ்வாறு செய்தேன். பிறகு எனக்கு உணர்வு வந்த போது எனக்கு எனது இந்த செயலின் மீது சிரிப்பு வந்தது. ஏனென்றால் இவர்களின் காரணமாகத்தான் நாம் இடியிலிருந்து தப்ப வேண்டியது இருந்தது. நாம் இருக்கின்றோம் என்பதால் அவர்கள் இடியிலிருந்து பாதுகாப்பாக தப்பி விடுவார்கள் என்பது தவறாகும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்களது வஃபாத் தொடர்பான சம்பவத்தை அன்னார் இவ்வாறு கூறுகின்றார்கள். 1905ஆம் ஆண்டு வந்தது. மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் நோய்வாய்ப்பட்டார்கள். அப்போது எனக்கு வயது 17. அது விளையாடக்கூடிய பருவமாக இருந்தது. மௌலவி சாஹிப் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். நாங்கள் முழு நாளும் விளையாடிக் கொண்டே இருந்தோம். ஒரு நாள் சூப்பு எடுத்துக்கொண்டு நான் மௌலவி சாஹிபிடம் சென்றேன். இதை தவிர நான் அவர்களிடம் உடல்நலம் விசாரிப்பதற்கு கூட சென்றதாக எனக்கு நினைவில் இல்லை.
அந்த காலத்தில் எனக்கு இருந்த எண்ணங்களுக்கேற்ப மௌலை சாஹிப் அவர்கள் மரணிக்கவே மாட்டார்கள் என்று நான் உறுதியாக நம்பினேன். அவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகுதான் வஃபாத் ஆவார்கள் என்று நான் கருதினேன். மௌலை அப்துல் கரீம் சாஹிபின் இயல்பும் மிகவும் வேகம் நிறைந்ததாக இருந்தது. அலிஃப் லைலாவின் 1-2 பாடங்களை அவர்களிடம் படித்தேன். பிறகு படிப்பதை விட்டுவிட்டேன். இதைவிட அதிகமாக அவர்களுடன் எனக்கு எந்த தொடர்பும் இருக்கவில்லை. ஆனால் இந்த நாட்களில் இந்த விவாதம் வலுவாக நடைபெற்று வந்தது. அது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வலப்பக்கத்தில் உள்ள மலக்கு யார், இடப்பக்கத்தில் உள்ள மலக்கு யார் என்ற விவாதமாகும். சிலர் மௌலை அப்துல் கரீம் சாஹிப் தான் இடப்பக்கத்தில் உள்ளவர் என்றனர். சிலர் மதிப்புக்குரிய ஆசிரியர் ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்பாக அவர்கள்தான் வலப்பக்கத்தில் உள்ள மலக்கு என்றனர். இருவரது அறிவு மற்றும் அவர்கள் செய்த பணிகள் ஆகியவற்றை ஒப்பிட்டு பார்ப்பதற்கான ஆற்றல் என்னிடம் இருக்கவில்லை. அதாவது சிறு வயதில் இவ்வாறு யோசிக்க முடியவில்லை என்று கூறுகின்றார்கள். முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் என் மீது காட்டிய அன்பின் காரணமாக நான் நூருத்தீனுக்கு ஆதரவாக இருப்பவர்களில் ஒருவராக இருந்தேன். நாங்கள் ஒருமுறை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் இது பற்றி கேட்டோம். அவர்கள் எங்களுக்கு இருந்த எண்ணத்தை உறுதிப்படுத்தினார்கள். அதாவது அது முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள்தான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் அதிகமாக நெருக்கமானவர்களாக விளங்கினார்கள் என்ற விஷயத்தை உறுதிப்படுத்தினார்கள். சுருக்கமாக மௌலை அப்துல் கரீம் சாஹிப் அவர்களது உணர்வுபூர்வமான குத்பா பேரர்களை புகழ்ந்து கூறி வந்ததை தவிர அவர்களுடன் எனக்கு அதிகம் தொடர்பு இருக்கவில்லை. இவர்கள் மீது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அன்பு வைத்திருந்தார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அவர்களது வஃபாத் பற்றிய செய்தியை நான் கேட்டதும் எனது நிலைமையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த குரல் ஒரு மின்னலாகும். அது எனது உடலுக்குள்ளே இருந்து வந்து கடந்து சென்றது. அவர்களது வஃபாத் பற்றிய செய்தியை கேட்டதும் எனக்கு அதை தாங்கிக் கொள்வதற்கான சக்தி இருக்கவில்லை. ஓடி சென்று எனது அறையில் புகுந்தேன். கதவுகளை மூடிவிட்டு ஒரு உயிரற்ற சடலம் போன்று கட்டிலில் சாய்ந்தேன். எனது கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. அது கண்ணீர் அல்ல, மாறாக அது ஒரு நதியாகும். உலகின் நிலையற்ற தன்மை, மௌலை சாஹிபிற்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இருந்த நேசம், மஸீஹிற்கு அவர்கள் செய்த தொண்டு ஆகியவை கண்களுக்கு முன்னால் வந்ததன் காரணமாக நான் அழுது கொண்டிருந்தேன். உள்ளத்தில் மீண்டும் மீண்டும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பணிகளில் இவர் மிகவும் உதவியுள்ளார் என்ற எண்ணம் வந்தது. இப்போது அவர்களுக்கு இதனால் பெரும் துயரம் ஏற்படும் என்று நினைத்து எனது எண்ணங்களில் மீண்டும் ஒரு திரை விழுந்தது. எனது கண்களிலிருந்து கண்ணீரின் நதி ஓட ஆரம்பித்தது. அந்த நாளில் என்னால் உணவு உட்கொள்ள முடியவில்லை. எனது கண்ணீரும் நிற்கவில்லை. எனது இயல்பில் இருந்த இந்த அவல நிலையை கண்டு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வியப்பு ஏற்பட்டது. அவர்கள் மிகவும் வியப்புடன், மஹமூதுக்கு என்ன ஆகிவிட்டது, இவருக்கு மௌலவி சாஹிபிடம் அந்த அளவு பெரிய தொடர்பு ஒன்றும் இருக்கவில்லையே என்று கூறினார்கள். பிறகு இதனால் இவர் நோய்வாய்ப்பட்டு விடலாம் என்றும் கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், பிறகு 1908ஆம் ஆண்டில் நடந்த சம்பவம் எனக்கு மிகவும் துக்கத்தை தரக்கூடியதாக இருந்தது. அகமதிகளின் வாழ்க்கையில் ஒரு புதிய காலகட்டம் ஆரம்பமாவதற்கு அது காரணமாக இருந்தது. நமது உயிரற்ற உடலுக்கு ஆன்மாவாக இருந்த, நமது ஒளியற்ற கண்களுக்கு பார்வையாக திகழ்ந்த, நமது இருளடைந்த உள்ளத்திற்கு ஒளியாக இருந்த அந்த பெருந்தகை, அதாவது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். அது பிரிவு அல்ல, அது ஒரு கியாமத்தாகும். எனது கால்களுக்கு அடியிலிருந்து பூமி விலகியது போன்று இருந்தது. வானமும் அதன் இடத்திலிருந்து அசைந்து விட்டது. அல்லாஹ் சாட்சியாக இருக்கின்றான். அந்த சமயத்தில் எனக்கு உணவை பற்றியும் ஆடைகளை பற்றியும் எந்த கவலையும் இருக்கவில்லை. ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது. முழு உலகிலும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டுவிட்டு எல்லோரும் சென்று விட்டாலும் கூட நான் அவரை விட்டுவிட மாட்டேன். பிறகு இந்த இயக்கத்தை முழு உலகிலும் நான் நிலைநாட்டுவேன். நான் எந்த அளவு இந்த உறுதிமொழியை நிறைவேற்றினேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனது நியத் எப்போதும் இந்த உறுதிமொழிக்கேற்ப எனது பணிகள் நடக்க வேண்டும் என்பதாக இருந்தது. அல்லாஹ்வின் அருளால் ஜமாத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் கூட, இன்னும் சொல்வதென்றால் பின்னர் வந்தவர்களும் கூட, அவர்கள் இந்த உறுதிமொழியை சிறப்பாக நிறைவேற்றினார்கள் என்பதற்கு சாட்சிகளாக இருக்கின்றனர். இன்னும் சொல்வதென்றால் நமக்கு கூட உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்கான சரியான பாதையை அவர்கள்தான் நமக்கு காட்டியுள்ளார்கள் என்று கூற வேண்டும். அல்லாஹு தாலா நமக்கும் நமது உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. இப்போது நான் இருவருக்கு ஜனாதா தொழுகை தொழ வைப்பேன். ஒன்று ஜனாதா ஹாஜிராகும். முல்தானை சேர்ந்த மதிப்புக்குரிய சௌதரி அப்துல் ரஹீம் சாஹிப் ஷுஹைப் மர்ஹூம் அவர்களின் மனைவியான மதிப்புக்குரிய சுரையா பேகம் உடைய ஜனாதாவாகும் இது. இவர்கள் யூகேயில் உள்ள மான்செஸ்டரில் இருந்து வந்தார்கள். இவர்கள் நவம்பர் 11ஆம் தேதி தமது 77வது வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
மிகவும் நல்ல பெண்மணி ஆவார்கள். தொழுகைகளை பேணக்கூடியவராகவும் பொறுமையை கடைபிடிப்பவராகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராகவும் இவர் இருந்தார்கள். மர்ஹூமா வசியத் செய்தவர். இவருக்கு 6 மகன்களும் 4 மகள்களும் உள்ளனர். ஒரு மகனான அப்துல் மத்தீன் சாஹிப் மான்செஸ்டர் ஜமாத்தின் அன்சாருல்லா தலைவர் ஆவார். மகள் மான்செஸ்டர் ஜமாத்தின் லெஜ்னா தலைவியாக தொண்டாற்றுவதற்கான நல்வாய்ப்பு பெற்றுள்ளார். இவரது ஜனாசா தொழுகையை தொழ வைப்பேன். அல்லாஹ் இவரது தகுதிகளை உயர்த்துவானாக. இவரது பிள்ளைகளுக்கும் இவர்கள் செய்த நன்மைகளை தொடர்ந்து நிலைநாட்டுவதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. 2வது ஜனாசா காயிப் யமனை சார்ந்த மதிப்புக்குரிய மஹமூத் அப்துல்லா சபூதி சாஹிபுடையதாகும். சபூதி சாஹிப் 2014 ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி அன்று நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டிருந்த பிறகு வஃபாத்தாகியுள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களை அவளது தந்தையார் ரப்பாவில் உள்ள ஜாமியா அஹமதியாவில் கல்வி கற்பதற்காக அனுப்பி வைத்தார்கள். அங்கு அவர்கள் மௌலவி ஃபாசிலுக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்றார்கள். ஜமாத்தின் முபல்லிகாக இருந்த மதிப்புக்குரிய குலாம் அஹமது சாஹிப் அவர்களுக்கு பிறகு அவர்கள் யமனில் ஜமாத்தின் முபல்லிக்காக நியமிக்கப்பட்டார்கள். யமனில் 1934ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி அவர்கள் பிறந்தார்கள். அவர்களது தந்தையான அப்துல்லா முகமது உஸ்மான் அஸ்-சபூதி சாஹிப் அவர்கள் யமனின் முதல் அஹமதியாவார்கள். இவர்கள் ஜமாத்தின் முபல்லிகான மதிப்புக்குரிய குலாம் அஹமது சாஹிப் அவர்கள் மூலமாக பையத் செய்தார்கள். மர்ஹூம் அவர்களின் தந்தையார் அவர்கள் அவரை 1952ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ரபுவாவில் கல்வி கற்பதற்காக அனுப்பினார்கள். அங்கு மர்ஹூம் அவர்கள் தேர்வில் வெற்றி பெற்று மௌலவி ஃபாசில் பரீட்சையில் தேர்ச்சி பெற்றார்கள். மௌலவி ஃபாசில் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் வெளிநாட்டவராக இவர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறே அவர்கள் ஜாமியாவிலிருந்து ஷாஹித் பரீட்சையிலும் தேர்ச்சி பெற்றார்கள். 1960ஆம் ஆண்டு முபல்லிகாக ஆகி யமனுக்கு திரும்பி வந்தார்கள். ஆனால் அவர்கள் திரும்பி வருவதற்கு முன்னதாக அவர்களின் தந்தையார் அவரை ரபுவாவில் திருமணம் செய்துவிட்டு வரும்படி கூறியிருந்தார்கள். பிறகு தஹ்ரீகே ஜதீதின் மூலம் இவர்களது சம்பந்தம் பேசப்பட்டு சையத் பஷீர் அகமது ஷா சாஹிபின் மகளான சாஹிப்சாதி நஸ்ரீன் ஷா சாஹிபாவுடன் இவர்களது திருமணம் நடந்தது. இவர்கள் டாக்டர் சையத் அப்துல் சத்தார் சாஹிப் அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர் ஆவார். மர்ஹூம் தொடர்பாக இவரது மகன் எழுதுகின்றார்கள், ஜாமியா அஹமதியாவில் உள்ள எல்லா மாணவர்களும் தஹ்ரீக ஜதீதின் கோட்டஸான மஸ்ஜித் மஹமூதில் ஃபஜர் தொழுகையை தொழுதனர். ஆனால் சபூதி சாஹிப் மஸ்ஜித் முபாரக்கிற்கு சென்று தொழுகையை நிறைவேற்றி வந்தார்கள். சாஹிப்சாதா மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் எம்ஏ அவருடன் சேர்ந்து வெளியில் உலாவுவதற்காக சென்றார்கள். இவர்களது நண்பர்களில் அந்த காலத்து ஜாமியா மாணவர்களான உஸ்மான் சீனி சாஹிப், வஹாப் ஆதம் சாஹிப் போன்றோர் இருந்தனர். மர்ஹூம் 1970களின் ஆரம்ப காலகட்டத்தில் யமனில் முபல்லிக்காக பணியாற்றினார்கள். ஆனால் யமனின் அரசாங்கம் ஆங்கிலேயரின் ஆட்சியிலிருந்து விடுதலை அடைந்ததும் யமனில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியின் ஆட்சி வந்தது. அது எல்லா வகையான மார்க்க பணிகள் மற்றும் தப்லீக் ஆகியவற்றை செய்ய ஜமாத்திற்கு தடை விதித்தது. இதனால் ஜமாத் அவர்களிடம் ஜமாத் பணிகளை செய்வதிலிருந்தும் விலகி இருக்கும்படி கூறியது. அவ்வாறந்தும் ஜமாத்தின் நிர்வாக பணிகளிலும் பொருளாதார விஷயங்களை கவனிப்பதிலும் அவர்கள் அரும்பணியாற்றி வந்தார்கள். ஜும்மா மற்றும் இரு பெருநாள்களின் தொழுகைகளையும் அவர்கள் அதன் யூனிவர்சிட்டியில் உள்ள பள்ளிவாசலில் வைத்து தொழுது வந்தார்கள். யூனிவர்சிட்டியில் உள்ள இந்த பள்ளிவாசல் ஒரு அகமதிக்கு சொந்தமானதாகும். அந்த அகமதியின் மரணத்திற்கு பிறகு அவரது குடும்பத்தினர் இந்த பள்ளிவாசலை திரும்ப அவர்களிடம் ஒப்படைக்கும்படி கூறினர். அது திரும்ப அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரது குடும்பத்தினர் அகமதிகள் அல்ல. பிறகு சபூதி சாய் மர்ஹூம் அவர்கள் தமது வீட்டையே பள்ளிவாசலுக்காக கொடுத்து விட்டார்கள். பிறகு அங்கு தொழுகைகள் நடந்து வந்தன. அதற்கு பிறகு அவர்கள் ஜமாத்திடமிருந்து செலவுக்காக எதையும் பெற்றுக் கொள்ளவில்லை. ஜமாத்தின் அனைத்து தேவைகளையும் தனது சொந்த பணத்தின் மூலம் அவர்கள் நிறைவேற்றி வந்தார்கள். ஜமாத்தின் பட்ஜெட்டிலிருந்து எதையும் அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. வசூலாகும் சந்தா முழுவதையும் எவ்வித பிடித்தமுமின்றி முழுமையாக தலைமையகத்திற்கே அனுப்பி வைத்து விடுவார்கள். ஆரம்பகால முபலிகளுக்கு ரப்வாவில் பிளாட் அலாட் செய்யப்பட்டது. மர்ஹூம் சபூதி சாஹிபிற்கும் அலாட் ஆன பிளாட்டையும் கூட அவர் ஜமாத்திற்கே திரும்ப கொடுத்து விட்டார். வஹாப் ஆதம் சாஹிப் பற்றியும் நான் கூறும்போது அவர்களும் இதுபோன்று தனக்கு கிடைத்த பிளாட்டை ஜமாத்திற்கு தந்துவிட்டார்கள் என்று கூறியிருந்தேன். மர்ஹூம் தனது சந்ததிகளிடத்தில் கிலாபத்தின் மீதும் ஜமாத்தின் மீதும் அன்பை உருவாக்கியிருந்தார்கள். மிகவும் அன்பு காட்டுகின்ற ஒரு மனிதராக இருந்தார்கள். இங்கும் ஒருமுறை வந்துள்ளார்கள், என்னை சந்தித்துள்ளார்கள். உறவினர்கள் அகமதிகளாக இருந்தாலும் சரி, அகமதி அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவரது உறவை பேணி வந்தார்கள். முறையாக
அவர்களை சந்தித்து அவர்களுடன் உள்ள தொடர்பை நிலைநாட்டி வந்தார்கள். இவர் தனக்கு பின்னால் சையீதா நசீன் ஷா சாஹிபாவை தவிர 5 மகன்களையும் 12 பேரர்கள் மற்றும் பேத்திகளையும் விட்டு சென்றுள்ளார். இவரது ஒரு மகன் கனடாவில் இருக்கின்றார். இன்னொரு மகன் நாசிர் அகமது சாஹிப் இங்கு யூகேயில் இருக்கின்றார். அல்லாஹ் மர்ஹூமின் தகுதிகளை உயர்த்துவானாக. இவரது பிள்ளைகளுக்கு இவரது அடிச்சுவட்டை பின்பற்றி செல்வதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله